இப்போ நம்ம அத்தியாயம் 2 வசனம் 260 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? நேத்து 259 வரையும் பார்த்தாச்சு. அதுல ஒரு 259லயே வந்துட்டு நம்ம பிரசன்டா என்ன நம்ம அதுல இருந்து ஒரு அப்சர்வேஷன் கிடைக்குதுங்கிறதையும் ஒரு நல்லபடியா நல்ல ஒரு நினைவூட்டல் கிடைச்சது. நம்ம இப்ப சரி நம்ம 260 பார்க்கலாம். அரபி வாசிக்கிறீங்களா அக்கா? 260. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم ربي أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم أدعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. அப்படியே வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். சாப்டர் 2 verse 260 இல்லையா? வயது கால இப்ராஹிம, வயது ஒரு தடவை ஒரு போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால கூறிய போது, ஒரு தடவை கூறிய போது, யார் கூறிய போது? கால இது கால அப்படிங்கிறதுனா கூறிய போது, இப்ராஹிம் கூறிய போது, வயது கால இப்ராஹிம், இப்ராஹிம் கூறிய போது அப்படின்னு. ஸோ நம்ம இப்ராஹிம் கூறிய போதுங்கிறத நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்ராஹிம் கூறியதாவது அந்த என்ன அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் அடுத்து வரப்போகுது. ஸோ அதை வந்துட்டு கரெக்டா கான்டெக்ட் படி கோர்வையா வார்த்தையை உட்கார்றதுக்கு நான் இப்படி பயன்படுத்துறேன். மொழியாக்கம் செய்யறவங்களும் சில பேர் இப்படிதான் பயன்படுத்துவாங்க. இந்த ஃபேஸ் எனக்கா வந்தது இல்லை. எப்படி அதை உட்கார்றது கரெக்டா போடுறதுங்கும் போது இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸ் கிடைச்சது. இப்ராஹிம் கூறியதாவது என்ன சொல்றாங்க? ரப்பி, பரிபாலனை. ரப்புனா பரிபாலன், அதாவது நார்மலா இறைவன் போட்டுடுறாங்க. இன்னும் அந்த ரப்புன்ற வார்த்தைக்குள்ள உணர்வுகளை ஓரளவு கனெக்டடோட இருக்கணுங்கிறதுக்காக நான் பரிபாலன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஏன்னா ரப்புனா இயக்குபவன்ற அர்த்தம் இருக்கு, வளர்த்தெடுப்பவன்ற அர்த்தம் இருக்கு. அதான் நீங்க அத்தியாயம் 12 பார்த்தோம் அப்படின்னா, யூசுப் நபி கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சிறையில இருக்கிறவங்க. அப்போ உன்னுடைய எஜமானருக்கு நீ திராட்சை ரசம் புழிந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல எஜமானன் இருக்கிற இடத்துல அரபில அங்க ரப்புன்னு தான் இருக்கும். நார்மலா ஒரு முதலாளியை கூட ரப்புன்னு சொல்லுவாங்க. லார்டுன்னு நம்ம இங்கிலீஷ்ல போடுறாங்க. லார்டுங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா இப்ப ரப்புங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுதோ அதே போலதான் இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்படுது லார்டு. இறைவனையும் லார்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலா லேண்ட் லார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இடத்தினுடைய ஓனர் அப்படிங்கிறதுக்கும் லார்டுங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லேண்டை பராமரிக்கிறோம். ஸோ ரப்புன்னா பரிபாலித்தல், இயக்குதல், வளர்த்தெடுத்தல், டேக் கேரிங், நரிஷ்மெண்ட், இந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஃபீலை நம்ம ஜஸ்ட் நம்ம ஃப்ளோவா வாசிச்சு போனா கூட ஓரளவுக்கு அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு அந்த அப்சர்வேஷன், அனலைசேஷன், ஆய்வை கொண்டு வரதுக்கு பரிபாலனன்ற ஒரு வார்த்தை ஆப்டா இருந்தது. நார்மலா மொழியாக்கங்களே இந்த பரிபாலன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பட் ஆனா எல்லா இடத்துலயும் இந்த பார்க்க முடியாது. இறைவன் போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துல. எங்கெங்க ரேர் கேஸ் அல்ஹம்து சூறால மட்டும் எனக்கு தெரிஞ்சு பரிபாலன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படைத்து பரிபாலிக்கும் இந்த இறைவனை. சொல்லுங்க. இப்ப பெற்றோரையும் ரப்பின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ரப்பிருஹம்குமா. ஆமா, பெற்றோரும் ரப்பன் வருது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அந்த ரப்புங்க அப்படிங்கிறது அங்க நம்ம தவறா இப்ப புரிஞ்சுட்டோம்னா, இப்ப இறைவனை ரப்புவா ஏத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல ரப்புங்கிறது வெவ்வேறு இடங்கள்ல பயன்படுத்துது இல்லைங்களா? இறைவனை மட்டும் தானே ரப்புவா எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி இடத்துல அவங்களையும் இறைத்தன்மையை அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்க. இல்ல, அப்படி நம்ம புரிஞ்சு அதான் இதுதான் இந்த சிந்தனை திறனா நமக்கு இருக்கதான் செய்யுது. அத்தியுல்லா அத்தியூர சூழுங்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2 இடத்துலயும் அத்தின்னு தான் வருது. அப்போ அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறது தெரியுது. அதே போல நீங்க உங்களுடைய கண்ணியத்தையோ இல்ல கற்பையோ பாதுகாத்துக்கிறீங்க. உங்க துணைகளிடமோ நெருங்கிய உறவுகளிடமோ சிம்பிளா கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இல்ல கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தான் இருக்குது. ஆனா 2 கேட்டகரி சொல்லுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது இல்லையா? ஸோ ரப்புங்கிற ஒரு வார்த்தை பரிபாலன். ஸோ அந்த பரிபாலனையும் பரிபாலிக்கக்கூடியவன் யார் அப்படிங்கிறது தான்.
நம்மள ஒருத்தன் வந்துட்டு டேக் கேரிங் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவரையும் டேக் கேர் பண்றது யாரு, ஒட்டுமொத்தத்தையும் டேக் கேர் பண்றது யாரு அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொன்னு அந்த பெற்றோர்கள் சம்பந்தமான வசனங்களையுமே வந்துட்டு நான் 2-3 விதமா நான் அதை வாசிக்க பார்ப்பேன். நான் அந்த டிரான்ஸ்லேஷன் அதுல எப்படி ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல எப்படி வாசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களால் என்னை நீ பரிபாலித்தது போன்று. இப்ப நான் அப்படியும் வாசிக்க முடிஞ்சுச்சு என்னால. பெற்றோர்கள் மூலம் நீ என்ன பரிபாலிச்சு இல்லையா, ஒரு இறக்கத்தை நான் கண்டேன் இல்லையா, அதே போல நானும் அவங்களுக்கு காட்டுறதுக்கு என்னை அதே போல என்னை பரிபாலிப்பாயா அப்படின்ற ஒரு மீன்ஸ் எப்படி எப்படிலாம் அந்த உணர்வை கொண்டு வர முடியும் அந்த அந்த வசனத்தை கொண்டு அப்படிங்கும் போது இப்படி ஒரு உணர்வும் வந்துச்சு. புரியுதா? புரியுது. அதாவது இப்ப சரி நம்ம எல்லாருக்குமே இந்த ரப்புங்கும் போது இப்ப அரசனை சொல்றாங்க, இப்ப ஒரு வேலைக்கு போறாங்க, சம்பளம் கொடுக்குறவங்கள அந்த அரசன்னு அவங்கதான் இப்ப வார்த்தைகளை சொல்றோம்ல, இவங்க இல்லாட்டி நான் என்ன இருப்பேன் இந்த வேலை இல்லாட்டி இந்த சொல்லி சொல்லும் போது அந்த வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிகையான சிந்தனை செஞ்சு வார்த்தை வந்துட்டு கூடாது அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஹெல்ப் ஏதாவது பண்ணாங்கன்னா, நீங்க மட்டும் அன்னைக்கு இல்லாம இருந்தா நான் என் நிலைமை என்ன, பின்னாடி அவங்க நல்லா அனுப்புறது கூட எப்போ பார்த்தா நம்ம பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அப்படி பேசுவோம், நீங்க தான் அன்னைக்கு தெய்வம், நீங்க தான் அப்படி, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும். ஆனா ரப்பு நல்லா சொல்றோம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஆனா கொடுக்கலாம். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஆனா உங்களை சூஸ் பண்ணிருக்கான் இறைவன் எனக்கு உதவி பண்றதுக்குன்னா அப்போ உங்களுக்கு அதுக்குண்டான ரெஸ்பெக்ட கொடுத்துக்க வேண்டியது அவ்வளவுதான். பட் ஆனா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பரிபாலிப்போம்னு நமக்கு ரப்பு, நம்மள யாரையும் ரப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், வாங்கல் ஒரு பொதுவான விஷயத்துக்கு வருவோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து அதான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல கிங்குன்னு ஒண்ணு தேவையில்லை, எப்ப தேவைப்படாம இருக்கும் அப்படின்னா எல்லாரும் மனப்பக்குவம் அடைந்திருந்தால்தான் அந்த நிலையெல்லாம் வர முடியும். இறைவனுடைய ஆட்சி கீழே, அந்த மகத்தான அருள்மிக்கு கருணையான ஆட்சி கீழே அழகா சுதந்திரமா பாதுகாப்பான சுதந்திரமா எப்ப வாழ முடியும் அப்படிங்கும் போது நம்ம சில ஏரியாக்கள்லாம் நம்மளுக்கு அதுக்கு அத்தாட்சியாக இருக்கு. நம்ம வீடியோக்கள்ல பாக்குறது தான். சில ஒரு வெஸ்டர்ன் அந்த குளிர் பிரதேசம்லாம் காமிக்கிறாங்க இல்லையா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் அந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஞ்சம் எல்லா ஏரியாவிலையும் இல்லை, அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை பிரதேசங்கள்ல இந்த ஃபார்மிங் பண்றவங்க, கோழி பண்ண வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுல வந்துட்டு முட்டை போட்டதெல்லாம் அடுக்கி வச்சிடுறாங்க. முட்டையினுடைய விலை நாங்க இவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்கோம், பக்கத்துல உங்களுக்கு வந்துட்டு எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அந்த ரூபாயை போட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களால முடியுது? கடையில ஆளே இருக்க மாட்டாங்க. எப்படி அந்த பாசிபிலிட்டி, எப்படி இந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது மனிதர்களுக்கு இடையில? அப்போ வந்துட்டு அங்க டிசிப்ளினுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது நல்லாவே. இதுக்கு தாண்டி ஏமாத்துதல் நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த அப்படி ஒரு அம்சம் அப்படி எப்படி அங்க வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது. எவ்வளவு ஒரு சுதந்திரம் இருந்து கணக்கு வழக்கு பார்க்கணும், எத்தனை ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் முட்டை போட்டு அதுக்கு நம்ம செய்யற வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ணா போதும், பிடிச்ச விருப்பத்தோட அப்படிங்கிற எவ்வளவு அழகா சுதந்திரமா இருக்கு. நினைச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு. இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கும்போது நடக்குது இல்லைன்னு ஒரு இடத்துல எல்லாம் காமிக்கிறேன், கவனிக்க வைக்கிறேன். நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைப்போம்ல, அப்ப வந்து இறைவன் அது மாதிரி அத்தாச்சியா ஒவ்வொரு இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து காமிச்சு. பொதுவா பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா இனியெல்லாம் வந்து வர வர ரொம்ப மோசமாயிரும், வர வர இனியெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இறைவன் சொன்ன மாதிரி எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு தான் பேச்சு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்ல, இந்த காலத்துல இந்த மாதிரி இறைவனை மறந்து எல்லாம் மாற்றமா இருக்கக்கூடிய காலத்துல இறைவனை உண்மையிலுமே வழிகாட்டுதல வாழக்கூடிய ஒவ்வொரு இடங்களை இறைவன் அத்தாட்சியா வெளிப்படுத்தும். அதை நல்ல வகையா பயன்படுத்தும் போது அது மேன்மை அடையுது. அது துஷ்பிரயோகம் பண்ணும் போது அழகான அருளான வாழ்வியல் வந்து நம்மளை விட்டு போயிடுது. ஏன்னா இந்த ரப்புங்கிற வார்த்தையை வச்சா நம்ம எவ்வளவு சொல்லப்படுறோம், இந்த ரப்பு நம்மளை பரிபாலிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பரிபாலனை உணர்வு, அழகான லேசான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான அந்த பரிபாலனை உணர்வு வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி வியாபாரன்ற அடிப்படையில இல்லாம உதவுறது அப்படின்ற அடிப்படையில இந்த கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜ், உணவு பெட்டகம் அப்படின்றதுலாம் வந்தது கான்செப்ட். ஸோ அப்போ உணவு பெட்டகம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜும் ஒரு செல்ஃப் ரேக்ஸும் வச்சிருவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா உணவு நல்ல நிலையில இருக்கு, அதாவது கையை போட்டு உழப்பி அந்த மாதிரி இல்லை,
நல்லா இருக்கு உணவு, எக்ஸ்ட்ராவா இருக்கு. நாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த உணவ வந்து அங்க கொண்டு போய் வச்சிரலாம். அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. போடுறது இல்ல. அழுக்கு, ஓட்டை ட்ரெஸ் அது கிடையாது. நல்லா இருக்கு. என்ட்ட வேற ட்ரெஸ் வந்துருச்சு. இந்த ட்ரெஸ் நான் இனி போடுறது இல்ல. ரொம்ப ரேர் தாங்கும்போது, நான் அத கொண்டு போய் அந்த பெட்டியில வச்சிரலாம். இப்போ அது தேவையானவங்க எடுத்துக்கலாம். இப்படி ஒரு இருக்குதா? இத நல்ல வகையில பயன்படுத்திக்கலாம். ஆனா என்ன ஆயி போயிடுது, சில நேரம் வந்துட்டு அ ஒண்ணு கெட்டுப்போன உணவ கொண்டு போய் வச்சிடுறது. வீட்ல மூட்டை முடிச்சுல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் அழுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து ஏதோ குப்பை தொட்டில போடுற மாரி வந்து போட்டு போயிடுறது. அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து எடுக்கிறவங்களும் சில நேரம் வந்துட்டு செக்யூரிட்டி இருந்துதான் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் ஒரு சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா உணவு நல்ல உணவு வச்சிருக்காங்களா, என்ன உணவு வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. சில நேரம் அவரு கொஞ்சம் வந்துட்டு வெளியே வேலையா எங்கன்னா போறதுக்கு போது கொஞ்சம் லைட்டா பூட்டி வச்சுட்டு போவாங்க. அதுக்குள்ள பொறுக்க முடியாம கண்ணாடியா உடைச்சு எடுக்கிறது. இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம் ஒரு சில இடங்கள்ல. அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அந்த அருள் வந்து அபிவிருத்தி ஆகாம அப்போ நம்ம இப்படிலாம் திருப்பி திருப்பி நம்ம கண்ணுல இதை காமிக்கும் போது நம்மளுக்கெல்லாம் இது ஒரு படிப்பினையா இருக்கு. நம்ம வந்து என்ன மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் இருந்தா அருள்ல வந்து அபிவிருத்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதும் இங்க தெரிய வருது இல்லையா? இல்லைன்னா இருக்கிற அருள் போயிடும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நினைவூட்டல். ஓகே. ஸோ இந்த இப்போ ரப்பிக்கு மட்டும் நான் எப்பவுமே ம், கவனிச்சுக்கிட்டு வரேன். இந்த ம். ரப்பியில வந்து வாய்ஸ் இறைவனை பிரேக் மறந்து ஆகுது. யார் எது நம்மளுக்கு என்ன இந்த ரப்பி வந்து நான் கொஞ்சம் ம், ஏன்னா இறைவன் தன்னை ரப்பு சொல்றான். ம், மனிதர்களும் சில ரப்புகளா இறைவன் இந்த விஷயத்துல அவங்க பொறுப்புதாரியா இருக்கிறவங்க போது ரப்புங்கிறான். ம், ஆனா ம், அந்த ரப்ப தான் வந்து சிந்திக்காம விட்டுட்டோம். அந்த ம், அம்மா அத்தா தான் நம்ம ம், அம்மா இல்லாட்டி இருக்க முடியாது, அத்தா எல்லாம் இருக்க ம். முடியாது, மகன் இல்லாட்டி இருக்க முடியாது, காசு இல்லாட்டி இருக்க முடியாதுன்னு அப்படி அதான். ஒவ்வொரு தொழில் இல்லாட்டி வாழ முடியாது அப்படின்னு ரப்புவா அப்படி அதான். எடுத்துக்கிட்டோம். எல்லாம் படைத்த ஒருத்தன் இருக்கான்னு கொஞ்சம் சிந்தனை செலுத்தாதனால நிறைய ம். விஷயங்கள்ல ஒரு சோதனைக்கு உள்ளாயிரும். இறைவன் காமிச்சு தரான். இல்லாமே இருக்கிற முடியும் பாரு அப்படின்ட்டு சில சோதனைகளை காமிச்சு தரான். அதான் குரான்ல அந்த ஹஜ்ஜ பத்தி வரும்போது அந்த வரும் இல்லையா? உங்க உம் பெற்றோர் அல்லாஹ்வை வந்து நினைவு கூறுங்கள். உங்கள் பெற்றோர்களை நினைவு கூறுவது போன்று, இல்ல அதை விட அதிகமாக நினைவு கூறுங்கள் நினை- அப்படிங்கிறது. ஸோ அப்ப அதை விட அதிகமா நினைவு கூறுறது அப்படிங்கிறதுனா என்ன? ஸோ அப்ப என்னுடைய பெற்றோரையும் இயக்கியவன் யார்? அந்த ஒரு உம் இயக்க சக்தி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருணை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பு. அந்த கண்டிப்பு எதுக்காக? நல்லா வரணும். ஸோ அந்த ஏன் வந்து இவ்வளவு கோபமான திட்டுதலுக்கு உண்டானோம்னா, நம்ம பராக்கு பார்த்தது டிஸ்ட்ராக்ஷன். ஓவரா ஆட்டம். ஸோ அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருணையை மட்டும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அன்பையும், அருளையும் ஒரு பாண்டிங், நல்ல ஒரு நட்பு அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்றது? அது என்ன அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையான்னு பார்த்தா அதுவும் இல்ல. லேசான ஒரு வாழ்க்கை தான். கொஞ்சம் நம்மளுடைய ஆட்டத்த மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு, கொஞ்சம் ஒடுக்கிக்கிட்டு, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா, அது ரொம்ப லேசான, சுகமான இன்னும் நெறைய இன்னும் சுகமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அடிப்படையில அப்படின்றதுலாம் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா. இப்ப வந்துட்டு இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. அதான் கேட்கறாங்க. ஆனா அந்த டவுட்ன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் இங்க இந்த பேசுறது முதற்கொண்டு எப்படி அழகா பேசுறாங்க அப்படிங்கிறதான் இங்க விஷயமே. ரப்பி பரிபாலனே, பரிபாலிப்பவனே, பரிபாலித்துக் கொண்டிருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நம்ம மை லார்ட்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே. எனது பரிபாலனைன்ற அப்படின்ற அந்த உணர்வு வருது. ஆனாலும் ஒரு சில இடத்துல ரப்பின் வர இடத்துல யான் போட்டே வந்திருக்கும். அப்ப யா பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது எனது ரப்புன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா வருது. ஆனா இந்த இடத்துல வெறுமனே பாக்கு கீழே அந்த கோடு வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? எப்படி சொல்லுவாங்க அது பேர்? உம் கசரான்னு சொல்லுவாங்க. கசரா கசா. ஜேர் கசரா. ஓகே. ஸோ அது வந்துட்டு அதனால யா இன்விசிபிளா உள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யான்னு வந்து இருக்கும் அதுல ஒரு சில இடங்கள்ல ரப்பின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம கிளாஸ் வரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியும். அது ம். நம்ம இது இருக்கு பாருங்க. சொல்லித்தரோம். கைதான் தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? 12:23 பாருங்க. ஸ்கிரீன்ல கொஞ்சம் பிரஸ் பண்ணணுமா? தெரியும். ஓகே. இந்த
12:23 இதை பாருங்க. இப்போ இதுக்கும் வந்துட்டு மை லார்ட்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ பட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஷியரா அது வந்து மை லார்ட் அப்படிங்க எனது பரிபாலனை அப்படிங்கிறது தான் கண்டிப்பா அதுல வந்து அர்த்தம் கொள்ள முடியும். ஆனா அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் பரிபாலிக்கன்ற உணர்வு இருக்குது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ரப்பி அந்த யா வரல. அதனால நான் என்ன போடுவேன் அப்படின்னா தமிழ்ல போடும் போது வெறுமனே பரிபாலனை அப்படிங்கறதான் போட்டிருக்கேன். நான் எனது பரிபாலனை அப்படின்னு போடல. ஸ்டில் என்ன அது அது அடங்கி இருக்கு. எப்படி அரபில வந்து இன்விசிபிளா வெளிப்படுத்துதோ அதே போல தமிழ்லயும் இன்விசிபிளா வெளிப்படுத்துவோமே அப்படிங்கிறது தான். ஓகே. சோ அப்ப என்ன கேக்குறாங்க? ரப்பி பரிபாலனே அரிணி அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல யா வந்துச்சு பாருங்க. எனக்கு காண்பிப்பாயாக. என்ன காண்பிப்பாயாக? கைஃப துஹி எப்படி வாழ்வளிக்கின்றாய்? எதை? மௌத்த, அதாவது மரணித்து கிடக்கிறத, மரணிச்ச விஷயங்களை, மரணித்தவைகளை வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு உயிரோட கொண்டு வர்ற, வாழ்வுக்கு கொண்டு வர்ற அப்படின்னு கேட்கப்படுது. அந்த ஒரு கேள்வி வந்து எழும்புது. கால அதுக்கு பதில் உணர்வு கொடுக்கப்படுது. கால கூறப்பட்டது. அவலம் இல்லையா? என்ன என்ன இல்லையா? தூமின் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நம்பிக்கை இல்லையா? என்ன இன்னும் நம்பிக்கை வரலையா? அப்படின்ற மாதிரியான அந்த கேள்வி. அதுக்கு திருப்பி பதில் உணர்வு. கால கூறினார். இந்த இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். பலா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இதுல வந்து யாவோட வருது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு வெறுமன பல்னு வந்துச்சு. இப்ப வந்துட்டு யா கூட சேர்ந்து வருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்பிக்கை கொள்ளலையான்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ங்கிறது எதுக்கு? நம்பிக்கை கொள்ளல அப்படிங்கிறதுக்காக எஸ் சொல்றாங்களா? புரியுதா? இது ஒரு கேள்வி. புரியுது தம்பி. சோ அப்ப இந்த வார்த்தை எப்படி இப்ப இந்த ஒரு தேடல் கிடைச்சது. இப்ப தேடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு தேடல் இருக்கு. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு வார்த்தை என்னால எடுக்க முடியல. இந்த பல்லுக்கும் இந்த பலி அப்படின்ற இந்த பலா அப்படின்ற அந்த வார்த்தை. சோ இப்போ தேடி அந்த 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 வார்த்தை குரான் எங்கெல்லாம் வருதுங்கிறத ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த வார்த்தை எந்த மாதிரி ஒரு அம்சத்தை கொண்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஃபேக்ட் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உண்மை என்னவென்றால், அதே போல ஃபேக்ட் இஸ் இல்ல இன்ஃபேக்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு உணர்வை உள்ளடக்கின ஒரு வார்த்தையா நான் பாக்குறேன். ஆனா அதுலயுமே 2 வார்த்தை வருது. பல்லுன்னு யா போட்டும் வருது, யா போடாமையும் வருது. ஸோ அதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? யா வந்தது அப்படின்னா நான் மெய்யாதனில் போடுறேன். யா இல்லாம வந்திருக்கு அப்படின்னா உண்மையாதனில் போடுறேன். எனக்கு நம்ம பர்சனலா இது 2 வெவ்வேறு வார்த்தைகள். இதை தாண்டி நம்ம இன்னும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இன்னும் யூனிக்கான அந்த உணர்வு என்னங்கிறத நமக்கு அறிவித்து கொடுப்போம். இப்போதைக்கு இன்னொன்னு ஆக்சுவலி நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தை தான் அது. அந்த வார்த்தை. சோ இதை நீங்களும் ஸ்டடி பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அப்படிதான் அந்த வார்த்தை இருக்குதா பிரயோகம். இதை வந்து நிராகரிப்பவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு அவங்க உண்மையாதனில் அப்படின்னு சொன்னதுனால அது உண்மையாயிட போறது கிடையாது. அந்த வார்த்தைக்கு யார் சொல்றாங்க, அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கு. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சொல்றது எதுவும் யாருக்கும் புரியல, இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா சொல்லிடுங்க. நான் இன்னொரு தடவை நான் சொல்றேன். நான் எனக்கு புரிஞ்சது. ஓகே. வலாக்கின் ஆக்சுவலி என்னன்னா, என்றாலும் மாறாக அப்படின்ற மாதிரி இந்த வலாக்கின்னு அர்த்தம். உண்மை என்னன்னா ஆக்சுவலி பட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேசும்போது, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பதில் உணர்வு. எத்தமைனி நான் ஒரு சாட்டிஸ்ஃபைக்கு வர, ஒரு அமைதி அடைகிறதுக்கு, ஒரு தெளிவுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. என்ன தெளிவுனா கல்வி, எனது இதயம் ஒரு சாட்டிஸ்ஃபைக்காக அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த இதய துடிப்புல வந்துட்டு நிறைய இதய துடிப்பு வழியாகத்தான் வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து காத்து சுவாசிக்கும். சுவாசம்ங்கிறது இதய துடிப்போட சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த அந்த காத்துல வந்து செய்தி இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே அறிந்ததுதான். நம்ம இப்போ மொபைல் யூஸ் பண்றோம், அதுல எல்லாமே அந்த காற்றின் வழியாக தான் பாஸ் ஆகி வருது. அப்போ நம்ம சுவாசிக்கும் போதும் அதுல இருக்கிற அதிர்வலைகள்ல வந்துட்டு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ்ல ராங் மெசேஜ், டவுட்ஃபுல் மெசேஜ், இறைவனோட மெசேஜ் எல்லாமே இருக்கு அந்த காற்றுக்குள்ள. அப்போ நம்ம சுவாசிக்கும் போது
ஏதாவது தப்பான விஷயத்த நம்ம சுவாசிச்சிருப்போம், மீன்ஸ் அப்சர்வ் பண்ணிருப்போம். அது உள்ள போய் சேர்ந்துட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். நம்ம குழப்பத்தை நீக்கிறதுக்காக, தெளிவுபடுத்துறதுக்காக, நிம்மதி அடைகிறதுக்காக இன்னும் அத்தாட்சிகளை எனக்கு காண்பிப்பாயாக அப்படிங்கிறதான் இதனுடைய மறைவான ஒரு உணர்வா நான் ஃபீல் பண்றேன். காலன். அப்போ அப்படியா, சரி. அப்ப அதுக்கு வந்துட்டு காலன் கூறப்படுகிறது. ஃபஹுத், எடுத்துக்கோ, எடுப்பீராக. என்னத்தை எடுப்பீராக? நாளை எடுத்துக்கொள்வீராக. என்ன நாளு? மினல் தைரி, அதாவது பறவைகளில் இருந்து 4 எடுத்துக்கொள்வீராக. இப்ப 4 பறவைகளை எடுத்துக்க அப்படின்னு சொல்லப்படுது. தைரினா பறவைகள். ஸோ ஓகே. சுருஹுன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத நம்ம பார்ப்போம். பயிற்றுவிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் போட்டிருக்காங்க, படிச்சிருக்கோம். அதாவது சூர் அப்படின்ற வார்த்தையில இருந்து வரக்கூடிய வார்த்தை அவற்றை, அதாவது நான் அதனாலதான் சூருங்கிறதையுமே வந்து நான் எப்படி நான் தமிழ்ல போட்டு வர்றேன் அப்படின்னா, சூரில் ஊதப்படும் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நான் எப்படி போடுவேன்னா வடிவில்னு போடுவேன். வடிவு, ஷேப், ஒரு ஷேப்ல ஊதப்படுகின்றது, அவ்வளவுதான். அத வடிவுங்கிறது நீங்க சங்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னென்ன வடிவு, அவ்வளவுதான். சூர்னா வடிவு. சோ அப்ப அதை வந்து வடிவமைப்பீராக, அவற்றை வந்து வடிவமைப்பீராக அப்படிங்கிறது தான் இதுல. புரியுதா? ஷேப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு இதுல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பெல் அடிக்கிறதே அந்த காலத்துல ஒரு அடிச்சாங்க. இப்ப வந்து எலக்ட்ரானிக்ல ஸ்கூலு இதெல்லாம் சொல்றேன். வடிவம் வந்து நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கு, ஆனா நீங்க எப்படி பழக்கப்பட்டீங்களோ அப்படி நீங்க கூப்பிடுங்க. ஓகே. சோ வந்து உன்பால் அவற்றை வடிவமைப்பீராக அப்படின்னா உனக்கு ஏத்த மாதிரி அதை வந்துட்டு பயிற்றுவித்து வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த ஷேப் பண்ணி கொண்டு வா அந்த பறவைகளை உன்பால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுது. பிறகு அஜ்அல், ஆக்குவீராக, செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிற சும்மா அஜ்அலன் அலா குல்லி, ஒவ்வொன்றின் மீதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எந்த ஒவ்வொன்றின் மீதும்? ஜபலின், ஜபலின்னா ஹில், மலை குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மலை குன்றுகள், மலைகள் ஒவ்வொன்றின் மீதும், ஒவ்வொரு மலை தூர தூரமா வந்துட்டு அந்த ஃபீல் தான் இது கொடுக்கப்படுது. ஒவ்வொரு மலைக்கும் நடுவுல, மலைக்கும் நடுவுல சொல்லுவாங்க இல்லையா, தூரமா அப்படின்னா தூரம் தூரமான்னு அர்த்தம். அப்படின்னு அந்த ஃபீல் தான் கொடுக்கப்படுது இல்லையா? ஓகே, ஆமா. சோ தூரம் தூரமா வச்சுக்கோ, மின்ஹுன், அவற்றில் உள்ளதை. சோ அவற்றிலிருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜுஸ்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ஷன் சொல்லிட்டு அவற்றிலிருந்து ஒவ்வொரு பகுதியையும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை வந்துட்டு கட் பண்ணி, அந்த பறவையை கட் பண்ணி தனித்தனியா வைக்கிறது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது. ஸோ பறவைகள் 4 அப்படிங்கும் போது 2 கூட சொல்ல முடியும். ஒரு போர்ஷன், இந்த ஒரு மலையில வந்துட்டு 2 பறவை, இன்னொரு அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியுது இல்லையா? போர்ஷன் சொல்லிட்டு, போர்ஷன் சொன்னா அறுத்து வச்ச மாதிரி வருதா? பகுதி, போர்ஷன்னா பகுதி அப்படின்னு சொல்லணும். ஆனா நான் சில பேரோட அண்டர்ஸ்டாண்டிங், ஆனா டிஸ்கஷன்ல எனக்குள்ளேயுமே டிஸ்கஷன்ல வந்துச்சு. இப்போ ஓகே, அந்த வார்த்தை எங்க எல்லாம் வருது, அதுக்குள்ள எப்படியான உணர்வுலாம் அடங்கி இருக்குன்னு லைட்டா பார்க்கலாம். மொத்தம் 3 இடத்துல தானே வருது. 15, அத்தியாயம் 15ல 44 தமிழ் குரான் ஓபன் பண்றேன். இதற்கு 7 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசல்களுக்கும் அவர்களிலிருந்து பங்கிடப்பட்ட ஒரு தொகையினர், அதற்குன்னு பங்கிடப்பட்ட ஒரு தொகையினர். இப்ப இந்த இடத்துல அந்த போர்ஷன்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்க. இன்னொன்னு 43லையும் 15லையும் இதே வார்த்தை வருது. அதை எப்படி அதுல எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்களில் ஒரு பகுதியினரை அவனுக்கு என ஆகுகின்றனர். ஒரு குறிப்பு, இப்ப இந்த இடத்துல பகுதியினர்னா ஒரு ஆள்ல ஒரு பாதி கிடையாது, முழுசா ஒரு குரூப்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு இறைவனுக்கு என ஆக்குகின்றனர் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த
பகுதிங்கிறத நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பெட்டரான ஒரு கான்டெக்ட் கிடைக்குதுங்கிறது இப்ப ரீடருடைய கையில. இப்ப எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 4 பறவையில ரெண்டு பறவைய ஒரு மலையிலையும், இன்னொரு 2 பறவைய இன்னொரு மலையிலையும் கொண்டு போய் ஆக்க சொல்றான் அப்படிங்கிறது. அங்க வந்து ஒரு பிராக்டிஸ் இதெல்லாம் உள்ள உணர்வு ஏற்பட்டு அப்படியே நடக்குது. பிறகு அப்படிலாம் வச்சதுக்கு அப்புறம் ஆக்குனதுக்கு அப்புறம் சும்மா அது உன்ன அவற்றை பிறகு அவற்றை உன்னன்னா அவற்றை அது உது அப்படின்னா வந்துட்டு அழைப்பீராக. அதுக்கப்புறம் அழைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எழுத்தீனக்க உன்னிடம் வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு முற்படும் சையா அப்படின்னு சொல்லிட்டுன்னா கேஸ்ட்னு சொல்றாங்க, விரைவா அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போடும். உன் பக்கத்து வரத்துக்கு தான் அது பார்க்கும், உன்னை நோக்கி வரதுக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதுக்கு நீ எங்க இருக்க அப்படின்றத தேடி உன் பக்கம் வரத்துக்கு பார்க்கும். ஒரு விசில் அடிச்சோம், ஏதோ ஒரு பழக்கி வச்சிருப்போம், விசில் அடிச்சா வர சொல்லி, இல்ல கை தட்டினா வர சொல்லி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஒரு வடிவமைச்சு வச்சிருக்கிறோம், ஷேப் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பறவைகளை அப்படின்னா. இது எல்லாமே நம்ம வீட்லயே நம்ம இந்த ஃபீட் பண்ணிருப்போமே. புறா வளர்க்குறவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஒரு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சபீர், எனக்கு சவுண்ட் வாய்ஸ் கம்மியா இருக்கு. ஸ்பீக்கர் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? தெளிவா பேசுறது கேக்குது, ரொம்ப லோவா கேக்குது. அதான் நான் பாத்துட்டு இருக்கேன். கேக்குது சரிதக்கா. அப்ப உங்க மொபைல்ல கொஞ்சம் வால்யூம் எதனா கூட்ட முடியுதான்னு பாருங்க. அப்படித்தான் இருக்கும் எனக்கு நல்லா கேக்குது. ஓகே ஓகே. இப்ப நாம கான்டெக்ட்குள்ள வந்துருவோம். சுத்தமா எதுவுமே கேட்கல ஃபரிதாக்கான்னு சொன்னீங்கன்னா, ஃபரிதாக்கா எதுவும் சுத்தமா கேட்கலன்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஏதாவது பண்றதுன்னா பண்ணலாம். உங்களுக்கு ஃபோன் கால்ல கூட வருது. ஸோ அப்படின்னா வந்துட்டு ஒரு எஃபோர்ட் போடும், உங்க பக்கம் வரதுக்கு அது பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னும் அறிந்து கொள்ளும். பொதுவா இந்த வார்த்தை வந்துட்டு பன்மையில வரும். இப்ப இந்த இடத்துல இப்ராஹிம் நபியை மட்டும் வச்சிருக்கிறதுனால ஒருமையில வருது. அலம் இன்னும் அறிந்து கொள், அன்ன நிச்சயமாக அல்லாஹ் இறைவன், அசீசும் அவன் வந்து மிகைத்தவன், ஹக்கீம் இன்னும் ஞான தீர்வுடையவன், ஞானமுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்க ஒரு இப்ராஹிம் நபி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மீன்ஸ் கேள்வியா எழுப்புறாங்க, மனதுல எழுந்திருந்தது. அந்த கேள்விக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ்ல அந்த கேள்விக்கான விடை இருக்கிறதா இந்த வசனம் வந்து சொல்லுது. என்ன விடை? அந்த விடை உங்களுக்கு கிடைச்சதா? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது தான். என்ன கேள்வி கேட்டாங்க? இறந்தவைகளை எப்படி வாழ்வது கொண்டு வர, மரணித்த விஷயங்களை எப்படி வாழ்வுக்கு கொண்டு வரன்னு தான் கேட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதுக்கும் அந்த அவங்க கேட்ட கேள்விக்கும் பதில் கனெக்டிவிட்டி நம்மளால பார்க்க முடியுதா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. நான் இங்க ஃபுல்லா நான் காமிச்சிடுறேன். இப்ராஹிம் கூறியதாவது, பரிபாலனே மரணித்தவைகளை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் தான் கேள்வி. கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. என்பதை எனக்கு காண்பிப்பாயாக. இதை எனக்கு காண்பிப்பாயாகங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டோம்னா கொஸ்டின் மார்க் வந்து கரெக்டா வந்து உட்காரும். எனக்கு காண்பிப்பாயாக மரணித்தவைகளை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. கூறினான், கூறப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். கால அப்படிங்கிறத வந்துட்டு கூறினான்னு சொல்ல முடியும், கூறப்பட்டதுன்னு சொல்ல முடியும். இப்போ கூறப்படுகின்றது, மனசுக்குள்ள ஒரு விஷயம் கூறப்படுகின்றது. உமக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்குள்ளே ஏற்படும் இல்லையா? நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்குள்ளேயே ஒரு ஃபீல் ஏற்படும். இறைவனை நம்ம சந்தேகப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். இதெல்லாம் அவன் கேட்கிறான்னு அர்த்தம். சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம அந்த தொடர்போட இருந்தோதான் அந்த சம்பாஜனைலாம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் ஆகும். என்றாலும் மெய்யாதனில் அப்படின்னு அந்த ஒரு ஆரம்பிக்கிறது. அது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த 2 வார்த்தை பலா வலாக்கின், அதாவது என்றாலும் மாறாக உண்மையாதனில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா?
ஒரு சின்ன ஒரு தடுமா கோவப்பற்றக்கூடாது, நம்ம ஒரு கிளாரிஃபைக்காக தான் கேட்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஸ்டார்ட் ஆகுது உணர்வு. ஆக்சுவலி என்னன்னா மீன்ஸ் தமிழும் இங்கிலீஷும் வருது. அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் வார்த்தை. இந்த மாதிரி இப்ப என்றாலும் மெய்யாதெனில் எனது இதயம் அமைதி அடைவதற்காகவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் கேள்வி இங்க தனியாவே எடுத்து வச்சிருவோம் நம்ம. இதுதான் கேள்வி. அதுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கு பதில் திருப்பி உணர்வு என்ன அப்படின்னா, கூறினான், கூறப்பட்டது, பறவைகளில் 4 எடுத்துக்கொள், உன்னோடு அவற்றை பயிற்றுவித்து வளர்ப்பீராக. ஸோ அதான் நான் வடிவமைப்பீராக அப்படிங்கிறதா இந்த ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன். சிம்பிளா வந்து உன்னோட முன்பால அவற்றை வந்து வடிவமைப்பீராக அப்படிங்கிறது தான். ஷேப் பண்ணு அப்படின்னு. அவற்றிலிருந்து பகுதியை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும், ஒரு போர்ஷனை அப்படிங்கும் போது இந்த பகுதிங்கிற போது நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்றது, ரெண்டு பறவையா வந்துட்டு ஒரு மலையின் மீது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இங்க வந்து அறுத்துங்கிறது இல்லை இல்லைங்களா? ஆனா நம்ம வந்து அந்த ஜுசு அந்த பகுதின்னு சொல்லும்போது அறுத்து கலந்து அதுக்கு விளக்கம் எழுதியிருப்பாங்க குர்ஆன் தஃப்சீர். சரி சரி, அப்படியும் அதை புரிஞ்சுக்கிற முடிஞ்சு உங்களால இந்த கான்டெக்ட் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஓகே. பட் ஆனா சிம்பிளா போர்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ ரீடர்ஸ் கையில தான் இருக்கு. யார் அந்த வசனத்தை வாசிக்கிறாங்களோ அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அது வந்து விஷயம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதா. இப்ராஹிம் நபி கேட்ட கேள்விக்கும் இதற்கும் பதில் சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இருக்குது. நமக்கு புரிஞ்சுக்க முடியுதா, சம்பந்தத்தை பார்க்க முடியுதா அப்படிங்கிறது. அவற்றிலிருந்து பகுதியை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும், பிறகு அவற்றை அலையும், உம்மிடம் முற்பட்டு வரும், அறிந்து கொள்ளும், நிச்சயமாக இறைவன் மிகைத்தவன், ஞானமானவன். இப்ப இதுல யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இந்த கேட்ட கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் வந்துட்டு கனெக்டிவிட்டிய? எது ட்ரெயின் அப் பண்ண நம்ம மனசுல நம்ம நஃப்ஸ்ல வந்து எந்த ஒரு விஷயமும் ட்ரெயின் அப் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து திரும்ப இறைவனிடத்திலே மீண்டும் வரும். அப்ப இறைவன் நம்மள ட்ரெயின் அப் பண்றான்னா, அவனுக்காக ட்ரெயின் பண்றான்னா, அப்போ நம்ம அவன் கிட்டதான் மீள போறோம் அப்படிங்கிற. ஓகே, இது ஒரு இதுதான். இன்னொன்னு என்னன்னா, ஆதமை வடிவமைக்கிறதுன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சொல்ல தெரியுமா? அது ஆக்குறது, வடிவமைக்கிறது. எனது 2 கைகளால் வடிவமைத்து நீ வந்து சுஜூத் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்லாம் வரும் இல்லையா? அதை காமிக்கிறேன். அந்த சூருங்கிற ஒரு வார்த்தை தானே அங்க வந்தது. மூணுல 6 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவன்தான் கற்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை வடிவமைக்கின்றான். நம்மளை வடிவமைக்கிறது யாரு? இறைவன். அந்த இடத்துல என்ன வார்த்தை வருது? சவ்வீரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலச்சொல்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஓகேவா? நம்ம ஜேர்னி பண்றோம். இப்ப நம்ம வந்து நான் குறிப்பிட்டு நான் ஏதோ ஒண்ணு சொல்ல போறேன்னு அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டாம். நம்ம ஜேர்னி பண்ண நான் சொல்றதுக்கு முன்னாடியே மேபி உங்களுக்குள்ள இறைவனுடைய அருளை கொண்டு அங்க நிறைய உள்ள உருவாகும் நான் நம்புறேன். அதே சமயத்துல எனக்கு ஒரு புரிந்து கொண்டதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 7ல 11 அதுங்க என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துலயும் ஆனா பினிஷிங்ல 3ல 6ல என்ன போட்டிருக்குங்கிறதையும் பார்த்துருங்க. அங்க என்ன நம்ம இப்ப அத்தியாயம் 2ல என்ன வந்துச்சோ அதே வார்த்தை வந்திருக்கு, அசீசு ஹக்கீம். அதே திருப்பி வருதுங்க, அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா? 3ல 6ல இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கிறோம். 7ல 11 அடுத்து போறோம்.
நிச்சயமாக நாம் உங்களை படைத்தோம், பின்பு உங்களை வடிவமைக்கின்றோம். ஓகேவா? ஷேப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களிடம் கூறினோம்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஷேப் பண்றான் நம்மளை. ஸோ அப்போ ஷேப்பிங், அப்போ யாரு நம்மளை ஷேப் பண்றாங்களோ, யார் நம்மளை பரிபாலிச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய அழைப்பு குரல் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டதா இருக்கும், அறிந்தோ அறியாமலோ. என்ன சொல்றது, ஒரு ஒரு மீம்ஸா அந்த வீடியோலாம் வரும் தெரியுமா, அந்த சின்ன குழந்தைக்கு வந்து ரைம்ஸ் வந்துட்டு பாபா பிளாக் ஷீப்பா ஏதோ ஒன்று, ஜானி ஜானின்னு நினைக்கிறேன், ஜானி ஜானின்னு சொல்லிட்டா எஸ் பாப்பான்னு சொல்லியே வந்துட்டு அது வந்துட்டு பழக்கப்பட்டு இருப்பாங்க அந்த ரைம்ஸ். அப்போ வந்துட்டு ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடும் போது அண்ணங்காரன் என்ன பண்ணுவான், ஜானி ஜானின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான், எஸ் பாப்பான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்க சின்ன கிட்ட வந்து சொல்லிடும். உடனே அது ஏன்னா அது பழக்கப்பட்டிருக்கு, அப்படி சொல்லி சொல்லி இந்த வார்த்தை சொன்னா அடுத்து இதுதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஒளிஞ்சிருந்த கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த பிரதர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய நஃப்ஸ் சோல் வந்துட்டு இது ஒரு ஃபன்னா இது இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, அதை சொல்றேன் நான். ஆமா, கண்டிப்பா. அந்த வார்த்தை சொன்னோம்னா அவன் என்ன நிலை, நம்ம எண்ணத்துல இருக்கு எல்லாமே மறந்துச்சு, நம்ம கண்டுபிடிக்க கூடாது, ஒளிஞ்சிருக்கிறாங்க. அது கூட அதாவது உதாரணம் அதை வைக்கும்போது அதே மாதிரி நம்மளும் இறைவன் அழைப்பு ஏற்ற உடனேயே, ஏன்னா நஃப்ஸ் வந்து இறைவன் படைத்த பழக்கப்பட்டு இருந்தா சொல்றேன் அழகான முறையில அவனுக்கு தெரியும் எந்த சிக்னல் கொடுத்தா இது ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து சேர்ந்துரும், அதாவது மேக்னெட் மாதிரி அப்பன்னு வந்து நின்றும் அப்படிங்க. அது வந்து அந்த யாரு வடிவமைத்தானோ அவனுக்கு தெரியும் இந்த பரிபாலம். நீ வந்து ஒரு 2-3 மாசம் நீ பறவையை பழக்கி வச்சுட்டு நீ கூப்பிட்ட ஒன்னா வருது, நான் உன்னைய ஒரு துளியில இருந்து வளர்த்துக்கிட்டு வந்த ஒருத்தன் கூப்பிட்டா வரமாட்டானா அப்படிங்கறதுதான் அதனுடைய கேள்வி. அப்ப இப்ப இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது, என்னன்னா வராதங்காட்டி தான் இந்த சோதனையை வச்சிருக்கிறாங்க இறைவன். நம்ம கூப்பிட்டு இறைவனோட அழைப்புக்கு செவியேற்காததுனாலதான், அப்ப நீ செவியேற்கிறதுக்காகத்தான் இந்த சில அடிகள் எல்லாம் இறைவன் வரதுனால விரட்டி விரட்டி வர வச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான் அடி. வா வா வா. அப்ப ஸ்மூத்தா அந்த கோபத்துல இருந்தும், கோபத்துக்கு உண்டானதுல இருந்தும், வழி தவறி போனதுல இருந்தும் நம்ம பாதுகாப்புக்கு ஏற்கிறோம். அதான் அல்ஹம்து சூராவுல யாருக்கு நீ அருள் புரிந்தையோ அவருடைய வகையில எங்களை வழி நடத்துவாயா. இப்ராஹிம் நபி மேல அருள் புரியப்பட்டிருக்கு. ஸோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய சிந்தனை, கேள்விகள், வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஐ ஹோப் நான் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அவர் கேட்ட கேள்விக்கும் பின்னாடி சொல்லப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலுமே இறைவன் வந்து இறைவன் தான் இந்த விளக்கத்தையும் இதையும் இந்த கொஞ்சம் நிதானமா இந்த வேதத்தை கொஞ்சம் படிக்கிறப்போ எவ்வளவு ஒரு விஷயத்த, மகத்தான ஒரு விஷயத்த இறைவன் சொல்ல வர்றாங்கிறத கொஞ்சம் அவதானிச்சு கேட்கற மாதிரி, உணர்வு பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா படிச்சோம், தர்ஜுமா எழுதி வச்சிருந்தாங்க, தர்ஜுமாவையும் படிச்சோம். சரி, இதுதான் அர்த்தம்னு போனோம். இது நம்ம உள்ளத்துக்குள்ள, நம்மளோட லைஃப்குள்ள அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து கொஞ்சம் அவதானிச்சு படிக்கும்போது என்ன சொல்ல முடியும், நீங்க அந்த கண்களில் கண்ணீர் வலி அந்த மாதிரிதான் நம்மளோட சதை. இப்படிதான் நிறைய விஷயங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், கடந்து வந்தோம். கொஞ்சம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில அதை வந்து அழகான முறையில கடந்து வந்திருப்போம். சூழல்கள் எல்லாம் வந்திருக்கும், நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கஷ்டப்பட்டு நம்மளால மத்தவங்களுக்கு பிரச்சனை, மத்தவங்களால நமக்கு எல்லாம் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கவனிச்சிருந்தோம்னா அழகான முறையில் நடத்திட்டு இறைவன் சொல்ற ஒரு விஷயத்த, நீ இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் நம்பளையான்னு கேக்குறாங்க, எப்படி வாழ்வழிக்கிற மரணிக்க செய்யற, அது அழகான இந்த மாதிரி ஒரு பதில் இறைவன் எவ்வளவு அழகா வந்து கொடுத்துருக்கான். சிம்பிள். இந்த கேள்வி வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்ராஹிம் நபி கிட்ட ஒரு அரசன் கேட்டிருக்கான், அதே இப்ராஹிம் நபியும் கேட்கிறாங்க, ஆனா டோன் மாறுது, அவ்வளவுதான். டோன் மட்டும் மாறிடுது, அதே விஷயம் தான். கேட்கிறப்போ இருந்த அவன் வந்து இதுல கேட்கறான், ஒரு என்ன சொல்ல முடியும், நம்பிக்கை கவுண்டர் கொடுக்கற மாதிரி கேட்கறான். ஆனா இங்க வந்து ஒரு தெளிவோட கேட்கும் போது இறைவன் எவ்வளவு அழகான ஒரு பதிலா. ஸோ இதுதான் விஷயம். இது இன்னும் சொல்ல போனா நம்முடைய உடம்பு, நம்மளுடைய நஃப்ஸ், நம்மளுடைய உடம்புங்கிறது வெஹிக்கிள் இல்லாட்டியும் ஒரு
அதான் வெஹிக்கிள்ங்கிறது ரொம்ப ஆப்டா இருக்கும். நீங்க இது எப்படி எங்க ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, எதனா ஒரு அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி இது இடத்துல நம்மளும் அதை வந்து கலந்துக்கணும்னு நினைக்கும். ஒரு ஹைட்ல இருந்து இந்த பஞ்சி ஜம்ப் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சறுக்கிறது, ரொம்ப ஹைட்டான சறுக்கு, அந்த இடத்துல போய் நிற்கும் போது நம்ம கண்ட்ரோலை தாண்டி ஒரு ஆட்டோமேட்டட் வந்து நம்ம பிசிக்கல் நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்கிறத அங்க ஃபீல் பண்ண முடியும். நம்ம முன்னாடி போகணும்னு நினைச்சாலும் நம்மள வேற யாரும் கையை வச்செல்லாம் தள்ள மாட்டாங்க. ஆனா நம்ம உடம்பு பின்னாடி தள்ளும். பாத்திருக்கீங்களா? ஃபீல் பண்ண குதிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்றது. ஆனா உடம்பு வந்து பின்னாடி. ஆனா இது வந்து நம்மளோட இதெல்லாம் ஆட்டோமேட்டட். உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு விஷயம் வந்துட்டு ஃப்ரீடா ஹைட்ல இருந்து குதிச்சா வந்துட்டு டேஞ்சர்னு சொல்றதுக்கு அதுக்கு பதிவாயிருக்கு. இது இல்லாம ப்ரீ டிசைன்டுன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி நம்ம வந்து நப்ஸ் இந்த வெஹிக்கிள்குள்ள இருந்து, இந்த உடம்புன்ற அந்த வெஹிக்கிள்குள்ள இருந்து அந்த நப்ஸ் வந்து பண்பட வேண்டியிருக்கு, ஒரு பிராக்டிஸ் அடைய வேண்டியிருக்கு. ஸோ அந்த நப்ஸ் அப்ப அதுக்குள்ள இருந்துதான் அந்த நப்ஸை வந்து ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து வளர்த்து ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப அவுட்டர் சோர்ஸ் ஒண்ணு இருக்கு மீன்ஸ் அது அவுட்டர் சோர்ஸும் அது உள்ளதான் இருக்கு, இன்னருக்குள்ளதான் மீன்ஸ் இன்சைட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான். நமக்குள்ளேயே இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயுமே இருக்கு அப்படிங்கிறது இங்க நல்லா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மகா சக்தி, இறை பேராற்றல், இறைவன் அழைத்தால் வந்துதான் அவனும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிறது தான். அவனுக்கு தெரியும் என்ன கூப்பிட்டா வருவோம், வராட்டினாலும் அவனுக்கு தெரியும் என்ன பண்ணா வர வைக்க தெரியும் அப்படிங்கிறது அந்த வடிவமைத்தவன் பரிபாலன் எஜமானனுக்கு தெரியும், அந்த இறை பேராற்றலுக்கு. அதுக்கு உதாரணமா உங்க வாழ்க்கையிலே நீங்க செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் உதாரணங்களை சொல்றேன். பறவை நான் சும்மா அந்த ஃபன்னான ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, அந்த ஜானி வீடியோ. அது புரியுது. அதே போல ஏதோ ஒரு டயலாக்ஸ் இல்ல ஆசிரியர்கள் வந்துட்டு பாடம் நடத்திக்கிட்டே வர்றாங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு பாதி சென்டென்ஸா சொன்னாங்கன்னா மீதியா டப்புன்னு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பசங்க எதிர்க்க இருக்காங்க. திருப்பி அதை கேட்டு ட்ரைன் அப் ஆகி அந்த வார்த்தை எப்படி டபக்குன்னு பிறந்துச்சு. அது இவ்வளவு நாள் அந்த இடத்துல இல்லையே, உயிரோட அந்த உயிரோட்டம் உயிரோட இல்லையே, எக்ஸிஸ்ட் இல்ல, டபக்குன்னு அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு. இப்படித்தான். அதே போல நம்ம எவ்வளவோ இறந்து போனவர்கள் நம்ம வாழ்க்கையில அன்றாட நிறைய டைம் நம்ம கூட வாழ்ந்துருப்பாங்க. இப்ப அவங்க நம்ம வாழ்க்கையில இல்லை. ஆனா அவங்கள பத்தின ஒரு சிறு விஷயம் நினைவு கூர்ந்தாலும், இல்ல அவங்க போடுற சென்ட் ஏதோ ஒரு விஷயம், இந்த சென்ட் அந்த சென்ட் வாசனை திடீர்னு நம்மளுக்கு கிடைச்சுன்னா இந்த சென்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க அவங்க மாமா இல்ல அம்மா அப்படின்னு ஏதோ ஒண்ணு டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வந்துடும். தாத்தா யாரோ ஒரு ஸ்மெல், அது எப்படி ஒரு ஸ்மெல் வந்தோடனே நம்ம மனசுக்குள்ள வந்துடுறாங்க இல்லையா, முழு ஃபுல் பிக்சரா வந்துடுறாங்க. இது எல்லாமே இதெல்லாம் நம்மளுக்கு ஹிண்ட். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அத்தாட்சியா கொடுக்கப்படுது. நாம வந்துட்டு படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். we are creation, படைக்கப்பட்டவர்கள். ஸோ அப்போ வந்து எல்லாமே கோடிங், ப்ரீ டிசைன், நிறைய ப்ரோக்ராமிங் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டு சுகம், வலி, ரெண்டு பெயின்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் சுகமான ஒரு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பெயின் வேண்டாம், சுகமான உணர்வு, அமைதியான உணர்வு, அழகான உணர்வு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராக்ரஸ்க்கு கோஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா அழகான சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ப்ராக்ரஸை புரிந்து கொள்றதுக்கு தான் நம்ம வந்து இறைவன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். சில பேர் இறை பேராற்றல்பாங்க, இயற்கைம்பாங்க சில பேர். இயற்கைன்னா இன்னும் தப்பான ஒரு வார்த்தையாக எப்படி பயன்படுத்துறாங்கன்ற அடிப்படையில் தான். இயற்றுபவனுடைய கை, புரியுதா? ஸோ அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நான் இயற்கைன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறைவன்னு சொல்ல முடியல, இயற்கைன்னு தான் சொல்லி பழக்கப்பட்டிருக்குன்னா நான் அதையுமே வந்துட்டு நார்மலா அதை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் இருந்தாதான் என்னால முடியும். இல்லாட்டினா இணை வைக்கிறாங்கன்னு நான் டக்குன்னு சொல்லிடுவேன். ரொம்ப அழகான நேத்து வசனமும் ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு, அதாவது இப்போ நிதானமா ஒரு வார்த்தையா நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு போர் அடிக்குதா, இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்குதானலாம். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் வந்து இறைவன் அதுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறதுனால
அந்த மாதிரி ஒரு எப்போதும் நடந்தது நினைச்சது இல்ல, நீங்க அடிக்கடி கேட்டுக்குவீங்க. இந்த வசனத்தை வேர்டா பார்த்து அந்த கொஞ்சம் நிதானமா இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு விஷயங்கள், இந்த விஷயங்கள் என்னன்னா பக்குவப்படுத்துது நம்மளை, வேற ஒண்ணு அழகான முறையில வளர்த்துட்டு வருது. தீமைகள் இருந்து நம்மளை கொஞ்சம் தவிர்த்து நன்மைகள் பக்கம் கொஞ்சம் அதிகம் இறைவன் பக்கம் கவனம் செலுத்தி அவனோட சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கணும்ங்கிற ஒரு ஆர்வத்தையும் அந்த இதையும் ஏற்படுது. நடுக்கமும் ஏற்படுது இல்லையா? இறைவன்ற வார்த்தை போயின்னா நடுங்கிடுவாங்கன்னா இறைவன் அந்த புரிதல், வேற வழியே இல்ல. நம்ம குடும்போக்கா இருந்தாலும் ஒரு கட்டத்துல சமத்தியா வந்துட்டு ஒரு கட்டத்துல சிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இப்பவே ஒழுங்கா கோஆபரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா மேன்மை அடையும். உங்களோட இந்த வாழ்வியல்ல எந்த ஒரு சிரமமும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. வாழ்வியல் அப்போ ஒருத்தன் நமக்குன்னு ஒரு வாழ்வியலை சூஸ் பண்ண முடியாதா? எவனோ ஒருத்தன் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க இல்லையா? இறைவன் எவனோ ஒருத்தன்லாம் இல்லை, அவன்ல இருந்து வந்தவன் தான் நம்ம எல்லாருமே. அது தெரியாதனால புரியாதனால செப்பரேட் ஆயிட்டோம், தனிச்சிட்டோம். இல்ல, அங்க இருந்து வந்த விஷயங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மீன்ஸ் வார்த்தைகள் ஏதோ ரிலேட்டபிளான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். உணர்வு ரீதியா நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கன்வே பண்ண முடியல வார்த்தைகளால. போக போக அந்தந்த வசனத்துக்குள்ள வந்து எல்லாம் கொடுப்பான். அதை மட்டும் நம்பிக்கை. சரி, இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். வேற யாரும் எதுவும் இதுல சொல்றதுக்கு இருக்கா இந்த 260வது வசனத்துல? சரி, ரைட். இன்ஷால்லா அப்போ நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.